உலகளவில் 1,20,00,000 மக்கள் இந்த கண்ணீர் அழுத்த நோயினால் பார்வை இல்லாம இருக்காங்க. பார்வை இல்லாம இருக்காங்க. ஏறக்குறைய 12,00,00,000 மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இது உலக அளவில. உலக அளவில. நம்ம இந்தியாவ பொறுத்தளவில வேர்ல்டுல இருக்கிற கிளாக்கோமா பாதிக்கப்பட்டவர்களில் 20% மக்கள் நம்ம இந்தியாவுல இருக்கிறாங்க. வேர்ல்டுல 100 பேருக்கு கிளாக்கோமா இருக்குன்னு நம்ம இந்தியாவுல வந்து 20% ஆஃப் தி வேர்ல்டு கிளாக்கோமா பாப்புலேஷன் ஆர் இன் இந்தியா. அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. வேர்ல்டு 20% டயபெட்டிஸு, டிபி அது மாதிரி நிறைய வரும். கிளாக்கோமா வந்து அது வந்து நம்ம அதனால் நம்மளுக்கு வரும், வராது, நம்ம ஊர்ல இருக்காது அந்த மாதிரிலாம் கிடையாது. யாருக்கு வேணா இப்போ நம்ம ஊர்லேயே சர்வே பண்ணோம். திருநெல்வேலி சுற்றியே ஒரு பெரிய சர்வே பண்ணோம் நாங்க. ஒரு 40 வில்லேஜ் எடுத்து. அதில் வந்து 2.6% மக்களுக்கு 2.6% மக்களுக்கு இந்த கண்ணீர் அழுத்த நோய் இருக்கு மாவட்டத்தில். ஆமாம். அபோவ் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 40 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே. இதில் என்னென்னா வந்து இந்த நாங்கள் கண்டுபிடிச்ச கண்ணீர் அழுத்த நோயில் 7% மக்களுக்கு தான் தங்களுக்கு அந்த நோய் இருக்குன்னு தெரியும். 7% மக்களுக்கு தான் தங்களுக்கு அந்த நோய் இருக்குதுன்னு மீறி 93 பேருக்கு அது தெரியலை. அந்த அளவுக்கு வந்து ஒரு சைலண்ட் டிசீஸ், அந்த அளவுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு இது நம்ம வருஷம் வருஷம் பண்ணுறோம். கண்ணீர் அழுத்த நோய் இல்லாத உலகத்தை உருவாக்குவோம்ங்கிறது அதனுடைய அர்த்தம். இந்த வருஷத்தையும் யுனைட்டிங் டு கிரியேட் அ கிளாக்கோமா ஃப்ரீ வேர்ல்டு. கிளாக்கோமா ஃப்ரீ வேர்ல்டு இந்த வருஷத்தோட தீம். அதனால தான் இன்டென்சிவாக வந்து எல்லாருமே கவர்மெண்ட்டு, நான் கவர்மெண்ட்டு எல்லா நாட்டிலையும் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இதை போய் நம்ம ஊர்லேயும் டெல்லியில், பாம்பே, கல்கத்தா, சென்னை, திருநெல்வேலி எல்லா ஊர்லேயும் வந்து இந்த அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மெயினாக என்னென்னா வந்து இந்த கிளாக்கோமா வந்து ஒரு யாருக்கு தான் வரும் வராதுன்னு சொல்ல முடியாது. 40 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் வரும். 40 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் வரும். பட் சேட்டுன்னு கேட்கலாம், நீங்கள் 40 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் வரும்னா எப்படி பண்ணுறது? இப்போ நம்ம உடம்பு டெஸ்ட் பண்ண போகிறோம். 40 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் பிபி இருக்கா, சுகர் இருக்கான்னு காமனாக டெஸ்ட் பண்ணுறோம். அது மாதிரி வந்து 40 வயசுக்கு மேலே எல்லோரும் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கண் பரிசோதனை செஞ்சு மெயினாக வந்து கண்ணில் உள்ள ப்ரெஷர், கண்ணில் உள்ள ப்ரெஷர் எப்படி இருக்குது, உள்ள நரம்பு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த நோயை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து அதற்குண்டான வைத்தியம் பண்ணி பார்வையை நம்ம தக்க வச்சுக்கிடலாம். இன்னொன்று வந்து ஒரு சர்டன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ஒரு யாராருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. அவங்க வந்து அலர்ட் ஆகி இப்போ எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்குது, இல்லாட்டி எங்கள் அத்தைக்கு இருக்குது, தாய்மாமனாருக்கு இருக்குன்னா எனக்கு வர்றதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இப்போ சுகர் இருக்கு இல்லையா, சுகரு வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து இன்வேரியபிளி எல்லாருக்கும் வந்து ஆகும். அது மாதிரி வந்து இதுவும் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு நிறைய இருக்குது. 2வது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு சாதாரண சுகர் இல்லாதவங்களுக்கு வர்றதை விட சுகர் இருக்கிறவங்களுக்கு நிறைய வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 3வது வந்து ஷார்ட் சைட்டு. பிறகு இந்த ஸ்டீராய்டு மாத்திரை, ஸ்டீராய்டு ட்ராப்ஸு, ஸ்டீராய்டு இன்ஹலேஷன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி போடுறவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும். ஷார்ட் சைட் வந்து கிட்டப்பார்வை மயோப்பியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால், தைராய்டு ஐ டிசீஸ், தைராய்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கிளாக்கோமா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது தவிர வந்து முக்கியமாக இன்னொரு விஷயமும் சொல்லணும்னா, இந்த கிளாக்கோமாவில் வந்து எல்லா வியாதியும் வந்து சைலண்ட் கிடையாது. இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஒரு சில இது வந்து கொஞ்சம் சிம்டம் இருக்கும். அது எஸ்பெஷலி லேடிஸுக்கு வர்றதுக்கு குறுகிய கோண வகைன்னு சொல்லுவோம். குறுகிய கோண வகை அது கண்ணுக்குள்ளே கருவிழிக்கும் அந்த உதரவிதாரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து கோணம்னு சொல்கிறது. இங்கிலீஷில் ஆங்கிள்னு சொல்லுவோம். அது வந்து நேரோ இதுன்னா நேரோ ஆங்கிள், ஓப்பனாக இருந்ததுன்னா ஓப்பன் ஆங்கிள் சொல்லுவோம். இது வந்து லேடிஸுக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு சில சமயம் ரொம்ப நேரம் படிக்கும்போதோ, இல்லை ரொம்ப நேரம் டிவி பார்க்கும்போதோ, சினிமா பார்க்கும்போதோ ஒருத்தலை மெண்டடி வரும். பார்வை வந்து ஒரு பனிக்குள்ளே ஒரு பார்த்த மாதிரி, ஒரு பனியில் பார்த்த படி விடந்த பார்வைன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி வரும். முக்கியமாக லைட்டை பார்த்தா பல்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது கலர் கலராக தெரியும்.